இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே கிதியோனை பார்த்து கடவுள் மீதியானர் கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிப்பாயின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் கிதியோன் கேட்குறான், நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம், அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி பையன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி இஸ்ரவேலை காப்பாற்றுறதுன்னு கேட்குறான். ஏன்னா அந்த காலத்தில் பெரியவங்க பேச்சை தான் சிறியவங்க கேட்டு நடக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதனால தான் கிதியோன், நான் சிறியவனாக இருக்கேன், வீட்டில் நான் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். நாமளும் கிதியோன் போல் பல தடவை நடந்துக்கிறோம். நம்மளை நாமளே குறைச்சி எடை போடுறோம். நம்மளால் இதை செய்ய முடியாது, நம்ம சொன்னாலும் யாரும் எதையும் கேட்கவும் மாட்டாங்கன்னு இப்படி நினைக்கிறோம். தேவன் கிதியோன் கூட இருக்கிறது போல் நம்ம குடும்பம் இருந்தார்னா கண்டிப்பாக சகலித்து நம்மளாலையும் செய்ய முடியும். ஆனால் சில சமயம் செய்யின்னு கடவுள் சொல்கிறாரு, சில சமயம் எதுவும் செய்யாதுன்னு சொல்கிறாரு, சில சமயம் பேசுன்னு சொல்கிறாரு, சில சமயம் எதுவும் பேசாமல் அமைதியாருன்னு சொல்கிறாரு. நாம் நினைப்போம், என் மேலே எந்த தப்பும் இல்லாமல் நான் ஏன் இந்த பழியை ஏற்றுக்கணும், எதுக்கு ஆண்டவர் எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்க சொல்கிறீங்கன்னு நம்ம கடவுளை பார்த்து கேட்குறோம். கடவுள் ஒருவருக்கு தான் நம்மளோட பலம் எந்த அளவு, எதிரிகளோட பலம் எந்த அளவு இருக்குன்னு தெரியும். நம்மளால் எதிரிகளை தோற்கடிக்க முடியாத பலவீனத்தோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாக தோற்று போயிடுவோம்னு, அதனால தான் கடவுள் நம்மளை பார்த்து சில சமயம் நீ ஒன்றும் செய்யாத அமைதியாக இருன்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நாம் அவரோட திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக நம்மளோட எதிரிகளை முறியெடுத்து நமக்கு வெற்றியை கொடுப்பாரு. ஆமேன்.